ஓ நமோ நாராயணாய முந்தைய பாசுரத்தில் நாங்கள் உனக்கு அடிமை என்று ஒப்புக்கொண்ட அந்த நொடியிலேயே எங்களுக்கு மோட்சம் கிடைத்துவிட்டது என்று அடியார்கள் கொண்டாடினார்கள். இப்போது இந்த 11வது பாசுரத்தில் பெரியாழ்வார் தன்னுடைய நிலையை ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியரோடு ஒப்பிட்டுப் பேசுகிறார். அந்த மகான் எப்படி உனக்குத் தொண்டரோ அவரைப் போலவே நானும் உனக்கு பழமையான தொண்டன் என்று பெருமையோடு கூறுகிறார். பெரியாழ்வார் காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர் செல்வ நம்பி என்பவர். அவர் திருக்கோட்டியூர் என்னும் திவ்ய தேசத்தில் வாழ்ந்து வந்தார். அவரை முன்னிலைப்படுத்தி இந்த பாசுரம் பாடப்படுகிறது. திருப்பல்லாண்டு 11ஆம் பாசுரம். அல்வழக்கு ஒன்றும் இல்லாணி கோட்டியர் கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவழியே நல்வகையால் நமோ நாராயணா என்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் தன்னை சிறந்த பக்தரான செல்வ நம்பியின் வரிசையில் வைத்துக்கொண்டு இறைவனின் தூய்மையையும் போற்றுகிறார். 1. முன்மாதிரி பக்தர் செல்வ நம்பி. அல்வழக்கொன்றும் இல்லா அணிகோட்டியர் கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போலத். உலகத்தில் தீய வழிகள், தவறான நடத்தைகள் என்று எதுவும் சிறிதுகூட இல்லாதவரும் அழகிய திருக்கோட்டியூர் என்னும் ஊருக்குத் தலைவரும் எம்பெருமான் மீது கொண்ட பற்றினால் மிகவும் உயர்ந்தவருமாகிய செல்வ நம்பி என்னும் அந்த மகானைப் போல ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக செல்வ நம்பியைச் சுட்டிக்காட்டுகிறார். அவருக்கு உலகப்பற்று இல்லை, இறைப்பற்று மட்டுமே இருந்தது. 2. நானும் பழமையான அடியவன். திருமாலே, நானும் உனக்குப் பழவடியேன். திருமகளின் கணவனே, அந்தச் செல்வ நம்பியைப் போலவே நானும் உனக்கு இன்று நேற்று வந்தவன் அல்ல, மிகப் பழமையான காலத்திலிருந்தே அடிமை. பெரியவர்கள் போன பாதையில் தானும் போவதாகக் கூறுவது ஒரு பணிவு. அவர் எப்படி உனக்கு முக்கியமோ அதே வரிசையில் இந்த எளியேனும் வருகிறேன் என்று தன்னுடைய தொண்டின் உறுதியை காட்டுகிறார். 3. மந்திரம் மற்றும் செயல். நல்வகையால் நமோ நாராயணா என்ற நாமம் பல பரவி. இங்கே நல்வகை என்பது திருமந்திர உபதேசம் குருவின் மூலமாகப் பெற்று அதன் அர்த்தத்தை புரிந்து பக்தியோடு சொல்வதை குறிக்கிறது. மனம் போன போக்கில் இல்லாமல் முன்னோர்கள் காட்டிய சம்பிரதாய நெறி மாறாமல் வழிபடுவதுதான் நல்வகை. ஓம் நமோ நாராயணாய. நாராயணனுக்கே நான் அடிமை. ஓம் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே உரியது. நமோ எனக்கென்று எதுவும் இல்லை, அகங்காரத்தை அழிப்பது. நாராயணாய எல்லாமே நாராயணனுக்கான தொண்டு. இந்த மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரிப்பதே பெரியாழ்வார் சொல்லும் வழி. நாமம் பல பரவி இதுதான் ஒரு உண்மையான பக்தனின் லட்சணம். தனக்கு கிடைத்த இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்று நினைப்பது. பரவி என்றால் விரிவடையச் செய்தல். நாம சங்கீர்த்தனம் பஜனை மூலமாகவோ உபதேசம் மூலமாகவோ நாராயண நாமத்தை நாலாபுறமும் ஒலிக்கச் செய்வது. 4. இறைவனின் தூய்மை. பல்வகையாலும் பவித்திரனே, உன்னை பல்லாண்டு கூறுவனே. பல விதங்களாலும், அதாவது உன் நாமம், உன் தரிசனம், உன் ஸ்பரிசம், உன் கதை கேட்டல் போன்றவற்றால் அனைவரையும் தூய்மைப்படுத்துபவனே, உனக்கு நான் பல்லாண்டு கூறுகிறேன். சுருக்கமான கருத்து. திருக்கோட்டியூரில் வாழும் எந்த குற்றமும் இல்லாத பக்திச் செல்வம் நிறைந்த செல்வ நம்பியைப் போலவே திருமாலே, நானும் உனக்கு வழிவழியாக தொண்டு செய்யும் பழமையான அடியவன். நல்ல நெறிப்படி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஓதி உன் திருநாமங்களை ஊரெல்லாம் பரப்பி தூய்மையான உனக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன்.